ஆந்தை நண்பர்கள் இரவு ராஜாவின் பயணம். ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் ஒரு பழமையான ஆலமரத்தில் இரண்டு ஆந்தைகள் வாழ்ந்தன. ஒன்று வயதானது, அது பெயர் விஷாரி, அறிவு நிறைந்த ஒரு ஆந்தை. மற்றொன்று இளம், அதற்கு அறிவழகு என்று பெயர். அது உற்சாகம் நிறைந்தவளாக இருந்தது. இருவரும் மிகுந்த நண்பர்களாக எல்லாவற்றையும் சேர்ந்து செய்தனர். நண்பர்களின் தினசரி வாழ்க்கை. விஷாரி தினமும் அறிவழகிற்கு அறிவு பகிர்ந்து கொடுக்கும். நாம் இரவில் மட்டுமே பார்க்கும் நாம் பகலில் நடப்பவை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது என்று ஒரு நாள் அறிவழகு கேட்டது. விஷாரி மெலிதாக சிரித்தது. அறிவு என்பது இருளில் பார்வையுடன் மட்டுமல்ல, அனுபவத்தினாலும் வருகிறது. அறிவழகு தலையசைந்தது, ஆனால் முழுவதுமாக புரியவில்லை. சிக்கலான சூழ்நிலை. ஒரு நாள் ஒரு சிலந்தி அவசரமாக வந்தது. நண்பர்களே, கீழே உள்ள குகையில் ஒரு பெரிய பாம்பு குடி அமைத்துக் கொண்டுள்ளது. அது நம்மை எந்த நேரத்திலும் தாக்கலாம். இதை கேட்டதும் அறிவழகு கோபமடைந்து, நாம் உடனே போய் அதை விரட்டிவிட வேண்டும் என்று கூறியது. விஷாரி சிரித்தபடியே, அதற்காக நாம் கடுமையாக போராட வேண்டியதில்லை. புத்தியால் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்றது. புத்தி கூர்மை கொண்ட தீர்வு. விஷாரி ஒரு சிறிய திட்டம் தீட்டியது. இருவரும் இரவில் பாம்பின் அருகில் சென்றனர். விஷாரி சிலந்தியிடம் கூறியது, நீ அந்த பாம்பின் அருகே ஒரு பெரிய வலை பின்னு. அது பாம்பை மாட்டிக்கொள்ளச் செய்யும். அடுத்த நாள் பாம்பு வலைக்குள் மாட்டிக்கொண்டு சிரமப்பட ஆரம்பித்தது. உடனே அங்கு வந்த ஒரு பெரிய கழுகு, "ஓ, நல்ல இரவு போசனம்" என்று சொல்லி பாம்பை பிடித்துக்கொண்டு சென்றுவிட்டது. அறிவழகு மகிழ்ச்சியுடன், நாம் எதையும் புத்தியால் தீர்க்கலாம் என்று இப்போது புரிந்து கொண்டேன் என்றது. நட்பு என்றும் நிலைக்கும் அன்றிலிருந்து விஷாரி மற்றும் அறிவழகு இன்னும் அதிகமாக இணைந்து பயணிக்கத் தொடங்கினர். அவர்கள் தங்கள் அறிவையும் நட்பையும் வளர்த்துக் கொண்டார்கள். நெருக்கமான நட்பு, புத்தி கூர்மை மற்றும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பது வாழ்க்கையில் வெற்றி பெற உதவும். இதை அந்த இரு ஆந்தைகள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டின.